friends, welcome back to our channel. So this is the last video from our college. Yes, the last few hours in our college. நான் சிரிக்கிறதா அழுகிறதுனானே தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் ஐயா காலேஜ் முடிச்சிட்டோம் அப்படின்ற வருது, இன்னொரு பக்கம் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்களே, ஹாஸ்டல் ரூம்மேட்ஸ் போகிறாங்களேன்னு ஒரு கவலை. ஸோ நைட்டு தான் திரும்பி வந்தேன். ஒரு லாங் லீவ் முடிச்சுட்டு ஒரு லீவ் இருந்துச்சு. ஸோ அது முடிச்சுட்டு திரும்ப வந்தோம் கடைசி எக்ஸாமுக்காக. பார்த்தா பாதி பசங்க எல்லாம் கிளம்பிட்டானுங்க, பேக் பண்ணுறானுங்க. அதை பார்த்தே வெக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பிளான் வச்சுருந்தேன்னா, இப்படி நம்ம ரூம் டூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருந்தேன். எல்லாம் நானே 2 சூட்கேஸ் வந்து கொண்டு போயிட்டேன். ஏன்னா கடைசி நேரம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ காட், முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் we have to move on to the next situation இல்லையா. ஸோ வந்து இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா vlog of my hostel room tour. கொடூரமாக இருக்கும், எல்லாம் அப்படியே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே குப்பையாக தான் இருக்கும். ஸோ என்னோடய பிளேஸ் இது, எங்கள் ரூம் எங்கே இருந்தோம் ஃபஸ்ட்டு, எங்கள் டெரஸ் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஹோப் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அடுத்த செம்ம வீடியோஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்லையும் ஃபஸ்ட்டான வீடியோஸ் நிறையா வருது. ஸோ அனதர் அப்டேட் என்னென்னா, மைக் வந்து நம்ம திரும்பி அதே மைக் வாங்கியிருக்கிறோம், ஆர்டர் பண்ணிட்டேன், வந்துடும். ஸோ அவ்வளோதான், இந்த மைக் குறைவு சீக்கிரம் நிறைவாயிடும். ஸோ அடுத்து இன்னும் நம்ம ஒரு பெரிய டூர் போக போகிறோம். இஃப் எல்லாம் நான் பிளான் பண்ண மாதிரி நடந்துச்சுன்னா அந்த டூர் போவோம். ஸோ விஷுவலி ட்ராவல் வித் மீ இன் தட் டூர். சாரி, ரொம்ப கேப் எடுத்து நான் வந்து கண்ணூர் ப்ளாக் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த வீக்கில் போட்டு முடிச்சு இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் எல்லாம் போட்டு ப்ரொமோட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு தேவை. 100% உங்களை நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ வெல்கம் டு சோட்டா மும்பை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் தான் இது. நம்ம ரூமோட கதவு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லாமே இருக்கும், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஓப்பனிங் ஆஃப் அவர் ரூம். பசங்களாம் இல்லை, எல்லாம் எக்ஸாம் போயிட்டாங்க. ஸோ அதனால அப்போவுமே எடுத்தேன், ஒரே 9 சலச்சலன்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரிலே என்ன இருக்குன்னா, சைடில் ரெஸ்டாரண்ட் இருக்கும், அப்புறம் இங்கே குக்கிங் டேபிள் இருக்கும். ஆக்சுவலாக இந்த டேபிள் வந்து காமன் ஃபார் குக்கிங். ஏன்னா இண்டக்ஷன், பேன், மேலே வந்து கடாய் இருக்கும். அது வந்து அங்கே இருக்குது. கடைசியாக இது பண்ணிட்டு மேகி பண்ணுற தான். அப்புறம் இப்படி இங்கிட்ட வந்தால் இது வந்து ஃபஸ்ட்டு பேச மாட்டேங்கன்னு வந்தேன். ஸோ இதுதான் செருப்பு ஸ்டாண்டு. இங்கே வந்து என்னோடய செருப்பு, எங்கள் 3 பேரோட செருப்பு இருக்கும். அப்புறம் இதெல்லாம் ஒதுக்கி போட்டதுனால இப்படி அலங்கோலமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு போர்ஷன் ஸ்டெஃபினுக்கு, இங்கேருந்து இந்த கயிறு வரைக்கும் ஒரு போர்ஷனு, இதுக்கப்புறம் அது வரைக்கும் ஒரு போர்ஷன், இந்த கயிறுலேருந்து அது வரைக்கும் ஒரு போர்ஷன். இங்கேயே நாங்கள் 3 பேரும், ஹரிஷு நானே இது 3 பேர் போட்டுருவோம். இது எங்கள் 3 பேரோட பெட்டு, இது என்னோடய பெட்டு. எல்லாம் இப்போ அலங்கோலமாக கிடக்கு. இது வந்து ஹரிஷோடது, ஸ்டெஃபினோடது, இது என்னோடது. இந்த 3 பேட்டா. இது ஹரிஷோட டேபிள். ஸ்டெஃபினோட டேபிள் அப்படியே பின்னாடி இருக்குது. இது வந்து புக்ஸ் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுருக்கோம். இன்றைக்கி இந்த புக்ஸை தான் போட்டுட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடணும். இது அக்ஷயோடது, இது நிகிலோடது. இது நிகிலோட டேபிள், அக்ஷயோட டேபிள், ஆளுக்கு ஒரு டேபிளாக. அதுக்கப்புறம் இங்கே அக்ஷயோட செல்ஃப் ஸ்டாண்டும் நிகிலோட செல்ஃப் ஸ்டாண்டும் இங்கே இருக்கும். அப்புறம் இது வந்து அக்ஷயோடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள், அவனோட சூட்கேஸ் இங்கே இருக்குது. அப்புறம் அவனுடைய இது வந்து ஸ்டெஃபினோட, அங்கே எங்கள் 2 பேருக்கும் டெஸ்க் இருக்கா, இது ஸ்டெஃபின்குள்ளது. இது காமனாக எங்கள் 3 பேருக்கு, ஸ்டெஃபின்னு, எனக்கு, ஹரிஷ்குள்ளே 3 பேரும் சூட்கேஸ் வைக்கிறது. அப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ஜொமேட்டோவில் வாங்கி சாப்பிட்ட அந்த பேக்கேஜ் தான் நிறையா இருக்குது. பாதி தான் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுறோம், பாதி தான் அப்படியே இருக்குது. அதான் நான் அப்புறம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஹரிஷோடது, நிகிலோடது, அக்ஷயோடது, என்னோடது. இது வந்து காமனாக ரெண்டு இது. ஸோ அவ்வளோதான், மினி ரூம் டூர். பார்த்தீங்களா, எல்லா பேச்சுலர்ஸோட ரூம்லையும் நம்ம இது நிற்கடா, எல்லா பேச்சுலர்ஸோட ரூம்லேயும் இருக்கிற ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா டாய்லெட். பார்த்தீங்களா, எங்கள் ரூமில் வந்து நிறையா ஆர்டிஸ்ட் வந்து இருந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து எங்கள் சீனியர்ஸ் வரைஞ்சது ஆர்ட்ஸுன்றது. இந்த ஆர்ட்டு
எல்லாம் அங்கே பாருங்கள் ஒரு மினி லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வித் ஸ்டெஃபின். ஸோ ஒருத்தன் இப்போ கிளம்புறான், நைட் 2 பேர் கிளம்புறானுங்க. தாடா ஸோ காய்ஸ் த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கே 4 பேரும் போகிறானுங்க. அடுத்து இன்னும் 2 நாளில் நானும் கிளம்புறேன். காலேஜ் லைஃப் வந்து இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. பசங்க போகிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே வி ஹேவ் டு மூவ் ஆன் இல்லையா. பட் இன்னொரு பக்கம் என்ன சந்தோஷம்னா, சரி ஓகே காலேஜ் முடிஞ்சிச்சு, ஸோ நம்மளோட ட்ரீமை நம்ம வந்து இனி பர்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சின்ன இதை வச்சு நான் என்ன திருப்தி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் பசங்களுக்காக வெயிட்டிங். வந்தோடனே ட்ரெயினில் ஏறுவானுங்க, லக்கேஜஸ்லாம் தரேன். லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸோ லெட் அஸ் കണ്ടിന്യൂ. അപ്പോൾ ഏറ്റവും കൂടുതൽ എനിക്ക് അറിയാം അതറിയോ, ഇവൻ ഓട്ടോസ് കൊണ്ടൊന്നുമില്ലേ, ஸோ ஃபைட் ஃபார் புக்கு இடைக்கு போட்ட காசு 40 கிலோ போட்டு 500 ரூபா கொடுத்தாங்க. ஸோ அந்த 500 ரூபாய்க்கு சண்டை போடுறாங்க முட்டா பயலுவே. അപ്പോൾ ഏറ്റവും കൂടുതൽ എനിക്ക് കിട്ടുന്നത് ഞാൻ എന്നാലും മണ്ണിച്ച് വിട്ടിരിക്കണു 150 കിലോ. ஓடு 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 ஓடு. ഏതാ നമ്പർ? 59. അവിടെയാ? എല്ലാം പക്ഷെ ഒരു ഫിൽട്ടർ, എല്ലാം ഒരു ഫിൽട്ടർ ചവയായിരിക്കും. വീഡിയോ ഞെക്കിട്ടുണ്ടോ? ഞെക്കിട്ടുണ്ട്. ഫോൺ പോയി ഫോൺ പോയി. ബൈ 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 സ്റ്റെഫിനെ. ആ എടാ പൈസ ഷാര് ഷാര് നിന്റെ ഉത്തരവാദിത്വം. അച്ഛാനെ ബൈ. തൊപ്പിയും പൊട്ടി இப்போதான் ட்ராப் பண்ணிட்டு வந்தோம். சாப்பிட்டுட்டு ரொம்ப ரெஸ்ட் பண்ணுறோம். ஸோ கைஸ், ஸோ ஆர் ரூம் இஸ் எம்ப்டி நோ. ஸ்டெஃபினும் ஹரிஷும் போனதை காமிச்சேன். அக்ஷய் நிகிலும் போனதை வந்து காமிக்கவும் இல்லை. இதை அவனுங்க வந்து 10 o'clock பஸ் இல்லை. ஸோ அவனுங்க இப்போ தான் போனானுங்க. கொஞ்சம் எமோஷ்னல் ஆயாச்சு, கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. நம்ம இனிப்போம் இன்னும் நாளைக்கு கிளம்பிடுவேன் நானும். ஸோ அதை வந்து தனியாக இன்னும் என்னோடய திங்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் ரூம் வந்து பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் கண்ட கோலமாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது தான் தனி வீடியோவாக போடுறேன். ஸோ முடிஞ்சால் எங்களோட நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே சேர்ந்தோம், முதல்ல எந்த ரூமுக்கு போனோம், அந்த இது முடிஞ்சால் நான் வந்து போடுறேன். அது இன்னும் கன்ஃபார்ம் இல்லை, நான் சொல்கிறேன். ஸோ டுடேஸ் வீடியோ இஸ் கெட்டிங் ஓவர் நவ். இட் வாஸ் அமேசிங்னு சொல்லலாம். நிறைய மெமரிஸ், நிறைய கவலை, நிறைய அட்வைஸ், நிறையா பிரிவு. ஸோ இட் வாஸ் குட் அண்ட் இட் வாஸ் மெமரபிள் அப்படி தான் சொல்லணும் ஒரே வார்த்தையில். ஸோ போயிட்டு அவனை ட்ராப் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் அக்ஷய் நிகில் கொஞ்சம் பேக் பண்ணுறது ஹெல்ப் பண்ணிட்டு அவனுங்க கிளம்பிட்டானுங்க, போயிட்டானுங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு சின்ன வேலை இருக்குனால அதை முடிச்சுட்டு நாளைக்கு மத்தியானம் நம்ம வந்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு மத்தியானம் பேக் பண்ணி கிளம்புறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். ஐ வில் கீப் ஆன் அப்டேட்டிங் யூ. ஸோ until the next video come, this is Jaswin Selva. Tata bye bye. Wait. என்னன்னா ஸோ ஆல்ரெடி நான் இது சொல்லியிருப்பேன் முன்னாடியே. ஸோ
ஸோ காலேஜ் லைஃப் இஸ் த பெஸ்ட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து இப்போது புதுசாக காலேஜ் போகிறீங்கன்னா ஹாஸ்டல் போகிறது வந்து முதல்ல கஷ்டமாக இருக்கும், என்னடா ஹாஸ்டல் அப்படின்ட்டு. பட் ஹாஸ்டல் இஸ் த பிளேஸ் வேர் யூ கேன் ஃபைண்ட் யுவர் செல்ஃப். உண்மையிலேயே ஒரு 4 பசங்களோடு சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணும்போது தான் நம்மளே தெரியும். ஸோ காலேஜ் லைஃப்பை வந்து நானே குறை சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் அது முடியும் போது தான் அதோட வேல்யூ தெரிய ஆரம்பிச்சு. ஆனால் நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். இட் வாஸ் அமேசிங், செம்மையாக இருந்துச்சு. குட் ஃப்யூச்சர் எங்கள் எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட் அஸ் என்ஜாய் அண்ட் லெட் அஸ் ஆல் பிளெஸ்ட். அவ்வளோதான் என்ன சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஸோ வித் லாட் ஆஃப் மெமரிஸ் அண்ட் எமோஷ்னல் டேஸ், திஸ் இஸ் ஜஸ்மின் செல்வா ஷைனிங் ஆஃப். டாடா, பை. എന്റെ ഷെയർ കൊണ്ടാ എനിക്ക് താ 100. ഒരു മിനിറ്റ് അവന് റെഡിയാക്കും. സാധനം കിട്ടുന്നു, ഇപ്പൊ തരാം. ഇനി കൺസിഡർ 150. എടാ 150. അത് നിങ്ങൾ എന്താ ചെയ്തോ? എനിക്കോ എന്തോ എനിക്കോ നീ എന്താ പണി ചെയ്ത്? ഞാൻ എന്തോ പണി ചെയ്തു. ബുക്ക് കൊടുത്തല്ലേ? എവിടുന്ന്? ആ ബാഗ് എന്താ ബാഗ് ആരാ പൊക്കിട്ട് വന്ന്? 50 രൂപ തരട്ടെ. അതെന്തിനാ? ഞാൻ മറ്റേ ബ്ലാക്ക് ബാഗ് ഞാൻ പൊക്കി കൊടുത്ത്. 100 കിട്ടില്ല. 100 നീ പ്രവേശിക്കണ്ട. എന്റെ മോനെ ഇവനും കൂടി കൺസിഡർ ചെയ്യണം, നിങ്ങളെല്ലാം കൂടി കേട്ടോ. ഇവനും കൂടി കൺസിഡർ ചെയ്യണം. എന്തിന്? ഇവരെന്തെങ്കിലും പരിപാടി